ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலை சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் மொத்தம் பார்த்திங்கன்னா 6 நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப்பை நம்ம ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 8th 12th டிப்ளமோ, கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் மற்றும் MBBS வரைக்கும் படிச்சிருக்கவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மொத்தம் பார்த்திங்கன்னா 19 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. ஆட்களை நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் மினிமம் அப்படின்னா 10,000லேருந்து மேக்ஸிமம் அப்படின்னா 60,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 3 ஜூலை 2024 நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி இதை ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே விண்ணப்பதாரின் பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இரண்டாவது அவங்களுடைய தகப்பனார் பெயர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணணும். மூணாவது பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த், அதுவும் அவங்க கொடுத்துருக்க இதே ஃபார்மெட்டில் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அண்டுன்னு போட்டு உங்களோட வயது என்னங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கீழேயும் வயது என்னங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்க தற்போதைய முகவரி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோடு எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பர்மனெண்ட் அட்ரஸ், 2 அட்ரஸும் ஒரே அட்ரஸ்னால் ஒரே டீட்டெயில் மென்ஷன் பண்ணுங்கள். வெவ்வேறு அட்ரஸ்னால் வெவ்வேறு டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கம்யூனிட்டி, நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணுங்க. நீங்கள் யூஆரா, ஓபிசியா, அதே மாதிரி SC SC ST எந்த கேட்டகரியோ என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஆதார் கார்டு நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே உங்களுடைய ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். கீழே ஏதாவது உங்களுக்கு முன் அனுபவம் இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருநங்கைகள், ஆதரவற்ற விதவைகள், உடல் ஊனமுற்றோர்கள் இவங்க யாராவது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, இது இல்லாமல் நீங்கள் உங்கள் கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா மறக்காமல் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. கணவரால் கைவிடப்பட்டவரும் அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா இடம் மற்றும் தேதி, உங்கள் ஊர் பேர் என்ன, என்னைக்கு அனுப்புறீங்கிற டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல மறக்காமல் உங்கள் சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. கீழே நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மறக்காமல் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வைக்கணும், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் வைக்கணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 10th 12th மார்க் ஷீட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி, நீங்கள் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி, பஞ்சாயத்தில் கொடுத்தது, முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், டேக்ஸ் ரெசிப்ட், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதில் ஏதாவது ஒன்று வைக்கணும். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தது இருந்தாலும் சரி. அண்ட் தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கேரக்டர் சர்டிஃபிகேட், இது நீங்கள் யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் A மற்றும் குரூப் B இந்த இதில் இருக்க ஆஃபீஸர்கிட்ட ஒரு நீங்கள் கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட் யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கிறதோ இல்லை இப்போ கடைசியாக படித்த இடத்துல அங்கே இருக்க ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் அவங்ககிட்ட ஒன்று வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மெடிக்கல் சர்டிஃபிகேட், அது பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. உடல் ஊனமுற்றோராக இருந்தால் அது கம்பல்சரி நீங்கள் வச்சு தான் ஆகணும். முன் அனுபவம் இருந்துச்சுன்னா அதுக்கான ப்ரூஃப் வைங்க. அதே மாதிரி திருநங்கைகள், ஆதரவற்ற விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர், அந்த மாதிரி உடல் ஊனமுற்றோர் இவங்க யாராவது இருந்தால் கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் இருக்குன்னா அதை வச்சுக்கோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக வச்சு நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 விதமான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பார்க்குறோம். ஆய்வக நுட்போர் லேப் டெக்னீஷியனுக்கான வேலைவாய்ப்பு 15,000 ரூபா உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதியியல் அல்லது உயர் வேதியியல் பிரிவில் இளங்கலை பட்டம் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது கூட மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் அந்த சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
அந்த என்னென்ன வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இல்லை சப்போர்ட் ஸ்டாஃப் இந்த வேலை வாய்ப்புக்கு 8500 உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. 8th பாஸ் அல்லது ஃபெயில் ஆயிருந்தால் போதும், தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும், இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், சானிட்டரி ஒர்க்கர், செக்யூரிட்டி இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 8500 உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா வேலை வாய்ப்புக்குமே பார்த்தீங்கன்னா 8th பாஸ் அல்லது ஃபெயில், அது கூட உங்களுக்கு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழை எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும், இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு 18000 உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறது சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தால் போதும் இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தளவுக்கு. அதன் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட்டுக்கான வேலை வாய்ப்பு 40000 சம்பளம். நீங்கள் கிராஜுவேட் எதில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்டல், ஆயுஷ், நர்சிங், சோசியல் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட் இதில் படிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இதில் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஐடி கோஆர்டினேட்டர், LIMS இல்லை ஐடி கோஆர்டினேட்டர் இந்த 2 வேலை வாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா 21000 சம்பளம். நீங்கள் MCA முடிச்சிருந்தாலும் சரி, BE பிடெக் படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 13500 உங்களுக்கு சம்பளம். BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை எனி டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். பிளாக் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு 16000 சம்பளம். நீங்கள் BCom அல்லது BA முடிச்சிருக்கோங்க, இல்லை BCS படிச்சிருக்கோங்க, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கான வேலை வாய்ப்பு 13500 சம்பளம். எனி டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். கூடவே டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் MS ஆஃபீஸ் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் 13000 சம்பளம். நீங்கள் BPT அதாவது பேச்சுலர் டிகிரி இன் ஃபிசியோதெரபிஸ்ட் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் இந்த வேலை வாய்ப்புக்கு 23000 சம்பளம். 12th முடிச்சிருக்கணும் சயின்ஸ் குரூப்பில். கூடவே பார்த்தீங்கன்னா 1 year சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் ஆடியோமெட்ரியில். அப்படி படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். லேப் டெக்னீஷியன் கிரேட் 3 13000 சம்பளம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பாஸ் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா பேச்சுலர் டிகிரி எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ரேடியோகிராஃபர் 13300 சம்பளம். நீங்கள் BSc ரேடியோகிராஃபி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அடுத்து என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாஃப் நர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்பு அதுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் MLHPன்னு சொல்லுவாங்க. மொத்தம் இதில் 8 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. 18000 சம்பளம். இதில் நீங்கள் டிப்ளமோ GNM, DGNM படிச்சிருந்தாலும் சரி, இல்லை BSc நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன வேலை வாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. மொத்தம் 7 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. 60000 உங்களுக்கான மாத சம்பளம் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் MBBS படிச்சிருக்கோங்க யாராக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த எல்லா வேலை வாய்ப்புகளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். மினிமம் 18, மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் வச்சு அனுப்ப வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இதுதான். நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நல்வாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, 147 பூலவாப்பட்டி பிரிவு, நெருப்பெரிச்சல் சாலை, திருப்பூர் 641602 இந்த அட்ரஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னைக்குள்ளே அனுப்பணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3/7/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஒன்று நேரடியாகவோ அப்படி இல்லைன்னா தபால் மூலிமா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இது இல்லாமல் நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் மறக்காமல் செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் மறக்காமல் உங்கள் கையெழுத்தாக போட்டு அனுப்பணும் கம்பல்சரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது டாக்குமெண்ட்ஸில் உங்களுடைய சைன் இல்லை அப்படின்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மறக்காமல் உங்கள் சைனை போட்டு அனுப்புங்க. அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கா, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.